ஹாய் கைஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு சின்ன மருமகள் எபிசோடில் என்ன நினச்சின்னு பார்க்கலாமா? சேது நடந்ததெல்லாம் நினச்சி பாப்பா. அந்த சாமியாடி சாமியாடிட்டு போனது, அவங்க சொன்னது, அப்போ காட்டுக்குள்ளே இவங்க 2 பேர் இருந்தது, இதெல்லாத்தையும் நினச்சி பாப்பா. நினச்சி பார்த்து ஐயோ, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது, அந்த சாமிக்கு எவ்வளோ சக்தி இருந்தாக்கா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு அவனுக்கும் எல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருப்பான். இங்கே ராஜாங்க எல்லாரையும் வர சொல்லியிருப்பார். வர சொல்லிட்டு இவங்க 4 பேரையும் வார்ன் பண்ணுவார். உங்களுக்கு இதுதான் கடைசி வார்னிங். இதே மாதிரி தமிழ்ச்செல்வி, நீங்க என் மருமகளை அசிங்கப்படுத்தணும்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாரு. அந்த புள்ளைய அசிங்கப்படுத்த இல்ல நாங்க அசிங்கப்படுத்த பண்ணலனாக்கா நீங்க இதை இப்படி கேட்டிருக்க கூடாது, வேற மாதிரி கேட்டிருக்கணும். ஆனா நீங்க அவளை அசிங்கப்படுத்தணும், இதனால சேதுக்கும் தமிழுக்கும் சண்டை வரணும்னு சொல்லிட்டு நீங்க வேணும்னே தான் பண்ணீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களை நான் வீட்டுல இருக்க விட மாட்டேன்னு சொன்னவனே ஈஸ்வரி சொல்லுவா, மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க, நாங்க வேணா வீட்டை விட்டு வெளில போறோம்னு. அவங்க பாட்டி சொல்லுவாங்க, எங்கடி போவீங்க, இன்னும் நீ உன் பேர்ல 10 வீடு, உன் பொண்ணு பேர்ல 10 வீடு இருக்கிற மாதிரி ரொம்ப நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க. 4 பேரும் பயங்கரமா திட்டு வாங்கிட்டு போவாங்க. ராஜாங்க தமிழை பார்த்து சொல்வாரு, அம்மா என்னை மன்னிச்சிடுமா, இவங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, நீ வேற வாய் வயிறுமா இருக்கிற, நீ இதெல்லாம் நினைச்சு மனசு சங்கடப்படாத, சந்தோஷமா இருமான்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அவங்க எதிரில் என்னாலையும் எதுவும் சொல்ல முடியல, அவங்க தப்பா நினைச்சிட்டு போறாங்க, அவங்க எதுவும் குறி சொல்ல வந்தாங்க, அந்த நேரத்துல அவங்களையும் என்னால தடுக்க முடியல, இதெல்லாம் நினைச்சு நீ மனசு குழம்பிக்காத, தப்பா நினைச்சிக்காதன்னு சொல்லிட்டு தமிழையும் சமாதானப்படுத்தி நீ போய் சந்தோஷமா இருக்கணும், இந்த நேரத்துல போய் சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இங்க தமிழ் எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டே உட்காந்துருப்பா. இங்க சேது என்ன தமிழ் எதோ யோசிச்சுனே இருக்கான்னு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாங்க, நீங்க மட்டும் அன்னைக்கு ஊர் எதிரில் கேட்கலன்னா எல்லாரும் இப்படி பேசுவாங்களா, நீங்க கேட்டதாலதான் சொல்லிட்டு திட்டிட்டு படுத்துருவா. இங்க தாமரையும் ஈஸ்வரி எல்லாம் 4 பேரும் பேசுவாங்க. இந்த தமிழுக்காக எப்படியெல்லாம் இவங்க பேசுறாங்க பாரு, உங்க அண்ணன் எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு தாமரையும் இங்க ஈஸ்வரியும் அவளும் சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணுவாங்க. விட்டா நம்மளை வீட்டை விட்டே துரத்துடுவாங்க பாரு, இதை அப்படியே விட்டா தமிழ் நம்மளை மதிக்கவே மாட்டா, இவர் இப்படியெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு 4 பேர் இதை நம்ம அப்படியே சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இங்க எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்க, ராஜாங்கம் தாமரை ராஜாங்கம் மீதி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கனாக்கா, அந்த சாமிக்கு எவ்வளவு சக்தி இருந்தாக்கா இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டா சொல்றாங்க, அங்க மண் எடுத்து இது பண்ணா அது கூட ஏதோ அவங்களோட சூழ்ச்சி சொல்லலாம், ஆனா இங்க மண் எடுத்து எரிய வச்சுட்டாங்க பாத்தியா, தெய்வம் இருக்குது, என்னதான் நம்ம சயின்டிபிக்கா வளர்ந்து வந்தாலும் தெய்வம் இருக்குதுன்றதை நிரூபிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப இங்க இவனுக்கு சேதோட அண்ணனுக்கு ஒரு டவுட் வந்துடும், எல்லாம் சரிதான் அப்ப, ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அது எப்படி ஒரு விளக்கு எரிஞ்சா பரவாயில்ல, அவங்க போட்டதுல 2 விளக்குல எரிஞ்சிச்சு, எதனால 2 திரி எரிஞ்சிச்சு, அப்ப இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோன்னு சொல்லிட்டு சொன்னோடனே அப்பதான் ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே இவன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே தேனும் சொல்லுவா, ஆமா எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கு, ஒரு திரி எரிஞ்சிச்சுன்னா பொன் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க, இது 2 திரி எரிஞ்சிருக்கு, அப்ப 2 குழந்தை பிறக்குமோன்னு சொல்லிட்டு அவளும் கேட்ட உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ஆராயக்கூடாது, அப்புறம் மறுபடியும் அந்த அம்மா சாமி அடிட்டு போது எல்லாம் போங்க போங்கன்னு சொல்லிட்டு தொத்தி விட்டுருவாங்க. கருப்புக்கும் அவங்க அண்ணனுக்கு டவுட் வந்துடும், இது என்ன இது மாதிரியே இருக்கு, எல்லாரும் கிளம்பு சொல்றது, இது எதுவும் மருமருக்கா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பார்த்தாக்கா இவனும் அங்க வேலை செய்யற பொண்ணு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. சின்னையான்னு இந்த பொண்ணு போசு அந்த பொண்ணு கூட வேலை செய்யற பொண்ணு கூட இது பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்டயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இவர் அந்த பொண்ணு பயங்கரமா ரூட்டுன்னு இருப்பாரு. அந்த பொண்ணும் இவன் மேல ரொம்ப இதுவாயிடுவாங்க. இங்க ஒரு இது போயிட்டு இருக்கும். இங்க தமிழை சேது பிடிச்சி வச்சு, நீ எதனால என் மேல கோபமா இருக்கிற, ஏன் இன்னுமே என்னை மன்னிக்கவே மாட்டேற, சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்பான். தமிழ் அமைதியாவே இருப்பா, நீ சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவ இதுல போர்டில் எழுதிட்டு போயிடுவா, தீயினால் சுட்ட பொண்ணு ஆறும் நாவினால் சுட்ட விடுவா ஆறாதுன்னு சொல்லிட்டு திருக்குறள் எழுதி வச்சுட்டு போயிடுவா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.